Hello friends, என்னோட ஃபார்க் நீங்க பார்த்த மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். சோ Asus கம்பெனில இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் போன் நம்ம அவளோட வெயிட் பண்ணிருந்த Zenmax Pro M2 at last இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் அதர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுல PUBGல நல்லா விளையாட முடியும் ஹை கிராபிக்ஸ் வச்சு. சோ இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் இந்த பட்ஜெட்ல இந்த ஸ்மார்ட் போன் நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ அதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்றது. இதுதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். So okay friends, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு ஒரு 3 வேரியன்ட்ல Asus தரப்புல இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது நமக்கு Zenfone Max Pro M1 ஓட சக்சஸர் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதுல நமக்கு Redmi Note 5 Pro ஓட காம்படிஷனா அந்த ஸ்மார்ட் போன் இருந்தது. இது நமக்கு Note 6க்கு அடுத்தது Realme நமக்கு ஏம் பண்றாங்களோ Asus அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கிறது. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் நமக்கு ப்ராசஸர் சேம் டு சேம் Realme 2 Proல என்ன யூஸ் பண்றாங்களோ Snapdragon 660 ப்ராசஸர் இதுவும் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம அந்த போனையும் அந்த ரியல்மியும் இந்த பர்டிகுலர் இந்த M2 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுலயும் ரியல்மில கிளாசி பினிஷ் தான் கொடுத்திருந்தாங்க பேக் சைடு. சோ இதுலயும் நம்ம பாத்தீங்கன்னா கிளாசி பினிஷிங் தான் கொடுத்திருக்காங்க. பட் கொஞ்சம் கம்பேர் டு ரியல்மி இந்த ஸ்மார்ட் போன்ல உள்ள அந்த டிசைனிங் ரொம்பவே அற்புதமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்ச் டிஸ்பிளே இருக்கு. நமக்கு ரியல்மில வாட்டர் டிராப் அந்த நாட்ச் இருக்கு. இது நார்மல் ரெகுலரான நாட்ச் இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் நம்ம OnePlus 60, Nokia 6.1 அந்த ரேஞ்ச்ல அந்த நாட்ச் இதுல பிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ப்ராசஸர் சொல்லிட்டேன். ரியல்மில இருக்க மாதிரி Snapdragon 660 அப்படின்னு. இப்போ இந்த 660 வந்தாலே நிறைய பேர் கேட்பாங்க PUBG விளையாடலாமா இந்த ஸ்மார்ட் போன்ல ஹேங் ஆகாதா அப்படின்னு சொல்லி. கன்ஃபார்மா இந்த ஸ்மார்ட் போன் நீங்க PUBG விளையாடலாம். அதுவும் HD கிராபிக்ஸ்ல வச்சு இந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க விளையாட முடியும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு Adrenoட 512 கிராபிக்ஸ் இதுல யூஸ் பண்றாங்க. சோ ரொம்ப ஸ்மூத்தா நீங்க இதுல PUBG விளையாடலாம். சோ அடுத்தது இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PUBG விளையாடும் போது பேட்டரி அதிகமா கன்சப்ஷன் ஆகும். எந்த போனா இருந்தாலும் சரி, இன்னும் கிராபிக்ஸ் ஹையர்லா வச்சா நமக்கு இன்னும் பேட்டரி நிறைய கன்சியூம் ஆகும். பட் இந்த ஸ்மார்ட் போன் இதுக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. சோ அதுதான் ஒரு பெரிய மெயின் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு Xiaomi தரப்புல இருக்கட்டும் இல்லைன்னா Nokia எந்த பிராண்டிங்கும் இருக்கட்டும் இப்போதைக்கு மேக்ஸிமம் 4000 mAh வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் Asus அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். சோ அதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ல நமக்கு Corning Gorilla Glass 6 யூஸ் பண்றாங்க. சோ இது மேஜரா பாத்தீங்கன்னா நமக்கு OnePlus 6, OnePlus 60 அப்புறம் சாம்சங்கோட S9, S8 அந்த டிவைசஸ் அந்த பிளாக்ஷிப் போன்ல யூஸ் பண்ற Gorilla Glass நமக்கு இந்த மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன் Asus தரப்பு கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். சோ ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு Asus கம்பெனி நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தது கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். மெயினா ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்தோம்னா நம்ம கேமரா தானே பார்க்கணும். மெயினா கேமரா பாத்தீங்கன்னா பேக் சைடுல டுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. 12 மெகா பிக்சல் பிளஸ் 5, ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சல் ஷூட்டர் கொடுத்திருக்காங்க. பேக் சைட்லயும் ஃபிளாஷ் இருக்கு, ஃப்ரண்ட்லயும் ஃபிளாஷ் இருக்கு. இந்த நாட்ச் வச்சு அந்த ஃபிளாஷ் வச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நாட்ச் டிஸ்பிளே நமக்கு ஃபிளாஷ்லாம் கிடைக்கிறது இல்ல. சோ இதுல அவங்க ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த 12 மெகா பிக்சல் ஷூட்டர் பாத்தீங்கன்னா சோனியோட IMX 486 யூஸ் பண்ணிருக்காங்க வித் 1.8 அப்பேச்சரோட. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 13 மெகா பிக்சல் அந்த கேமரா f2.0 அப்பேச்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல அந்த 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க போர்ட்ரேட் ஷாட், போகே மோட் நீங்க எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் யூடியூபர்ஸ் ஃப்ரண்ட் கேமரா இப்போதைக்கு நமக்கு எந்த போர்ட்ரேட் ஆப்ஷனும் கிடையாது.
மேபி வந்து ஃபியூச்சர்ல வந்து அப்டேட்ல Asusல வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து கன்ஃபார்மா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீடாவே இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வர எல்லா ஸ்மார்ட் போனும் முக்கால்வாசி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்றாங்க. நமக்கு M1லயே வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றாங்க. ஆன் த பாக்ஸ் உங்களுக்கு Oreo அப்டேட்டோட கிடைக்கும். பட் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து நமக்கு பை அப்டேட்டோ கன்ஃபார்மா அந்த ஸ்மார்ட் போனுக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து அட் பிரசென்டா வந்து நான் இந்த போன் வந்து ஒரு 4 to 5 யூடியூபர்ஸ் வீடியோ பார்த்தேன், அன்பாக்சிங் ரிவ்யூ. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட், அந்த கிளாசி ஃபினிஷ் நீங்க ஃபீல் பண்ணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்மா வந்து நீங்க ஆஷ் C4 Retech வந்து நீங்க போய் பார்க்கலாம். ஆஷோட சேனல்ல நீங்க போயிட்டு அந்த பர்டிகுலர் M2 ஓட அன்பாக்சிங் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கிளாசி ஃபீலிங்கோட பியூர் கிளாரிட்டி வீடியோ வந்து நீங்க பார்க்கும்போது அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த பேக் சைட்ல உள்ள அந்த ஃபினிஷிங் எப்படி பண்ணிருக்காங்க Asus தரப்புல அப்படின்னு சொல்லி. இதுல 3 வேரியன்ட் நமக்கு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து 3GB 32 இன்டர்னல், 4GB 64, 6GB 64 இன்டர்னல் இருக்கு. ஸோ இந்த 3GB ரேம் போதும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப செம்மையான பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க Asusல இருந்து. 13,000 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து 464 இருக்கீங்க அப்படின்னா வந்து 2000 அதிகம், 1GB ரேமுக்கும் ஒரு 32GB இன்டர்னலுக்கும். ஸோ வந்து 464 வந்து 15,000 rupees உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அதே வந்து திரும்ப வந்து 664 4 64 தான். 6GB ரேம் வந்து ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா மாறவே இல்லை, 64 தான் வச்சிருக்காங்க. அது வந்து 17,000 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3GB ரேம் வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க 3GB ரேம் போகலாம். இல்ல வந்து நமக்கு ரேம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், இன்னும் ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க 6GB போகலாம். மிட் ரேஞ்ச்ல வந்து பாக்குறவங்க வந்து நீங்க 15 எடுக்கலாம். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட் இதுல கிடைக்குது. நீங்க வந்து 2 சிம் கார்டு பிளஸ் மெமரி கார்டு வந்து 2 TB வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து Asus தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ரொம்பவே அற்புதமாவே இருக்கு. இந்த இயர் எண்டிங்ல இவ்வளோ பெரிய செம்மையான பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ல வந்து Asus தரப்பு வந்து இந்த லான்ச் பண்ணிருக்காங்க. கன்ஃபார்மா இது சக்சஸ்ஃபுல்லா வரும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டிசைனிங், இந்த ஸ்பெசிபிகேஷன், இந்த பிரைசிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.